திரும்பவும் கிரிக்கெட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹர்ஷித் ராணா சோசியல் மீடியால ஃபுல்லாவே ஹர்ஷித் ராணா பத்தி தான் திரும்பவும் கான்ட்ரவர்சியலா பேசிட்டு வராங்க. நிறைய பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் டே மேட்ச்ல நல்லதான் பவுலிங் போட்டிருந்தாரு. 4 overs 27 runs. சில பால் சிங் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சில மிஸ்டேக்னால இந்த 4 overs 27 runs கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது நல்லதான் பவுலிங் போட்டிருந்தாரு. இருந்தாலும் நிறைய பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு வராங்க சோசியல் மீடியால. ஹர்ஷித் ராணா எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்காரு. ஹர்ஷித் ராணாவை எதுக்காக செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஏன் பிரசித் கிருஷ்ணாவை செலக்ட் பண்ணல, ஏன் குல்தீப் யாதவை செலக்ட் பண்ணல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணிட்டு வராங்க. லுக், இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் டே மேட்ச் பிஃபோர், இதற்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் எதற்காக ஹர்ஷித் ராணாவை செலக்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அரைஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த வந்து அவரோட சோசியல் மீடியால பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி கௌதம் கம்பீர் ஒரு சின்ன பையனை வளர விடுங்க, ஒரு 23 வயசு பையனை வந்து வளர விடுங்கிற ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியால பதிவிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும்போது உண்மையில யாருக்கு ப்ரெஷர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கௌதம் கம்பீர் வந்து கண்டிப்பா ஹர்ஷித் ராணாவை சப்போர்ட் பண்றாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பா கௌதம் கம்பீர் வந்து ஹர்ஷித் ராணாவை சப்போர்ட் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது எதெல்லாம் விஷயங்கள் ஹர்ஷித் ராணாவுக்கு நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹர்ஷித் ராணா வந்து ஒரு மேட்ச்ல நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவரை வந்து கொஸ்டின் அரைஸ் பண்றாங்க. சோசியல் மீடியால வந்து கொஸ்டின் அரைஸ் பண்றாங்க. இட் மீன்ஸ் தட் ஸோ கௌதம் கம்பீர் சப்போர்ட் பண்றதுனால அந்த பர்சன் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பா ப்ரெஷர் ஃபீல் ஆகும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பர்சன் வந்து கோச் சப்போர்ட் பண்ணும்போது, அதாவது எந்த விதமா சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏபிளான ஒரு பர்சன் பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. அண்ட் அதே மாதிரி குல்தீப் யாதவ் இருக்காரு. இந்த 2 பிளேயர்ஸையும் ஓவர்டேக் பண்ணி தான் இந்த ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு பிளேயர்ஸை கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்ல ஹர்ஷித் ராணா வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும்போது கண்டிப்பா தேர் வில் பி லாட் ஆஃப் கொஸ்டின் அரைசிங். இட் மீன்ஸ் தட் ஹர்ஷித் ராணாவுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் விஷயம், ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிளேயிங் 11 அண்ட் அதே மாதிரி பிளேயர்ஸுக்குள்ளாடியே வந்து ஒரு ரிதம் குறைஞ்சு போறதுக்கான ஃபீல் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்குள்ளாடியே கிடைக்கும். ஒரு கோச் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும் சப்போர்ட் பண்ணி பிளேயிங் லெவலுக்குள்ளாடி எப்பவுமே கொண்டு வராரு, ஆர் பிளேயிங் 15க்குள்ளாடி எப்பவுமே கொண்டு வராரு, கரெக்டான கேண்டிடேட்ஸை எடுக்கல, கரெக்டான பிளேயர்ஸ் எடுக்கல, ஆர் கரெக்டான பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸா கோச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு ரிதம், ஒரு மேட்சுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு ரிதம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பா பீப்புள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் கௌதம் கம்பீர் இதை உணரணும். கௌதம் கம்பீர் வந்து he should feel that, he should understand that இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து சப்போர்ட் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணும்போது, ஆர் நம்ம சப்போர்ட் பண்ணி உள்ளாடி கொண்டு வரும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்கும், என்னெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் சேஞ்சஸ் ஆகும், அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல வந்து ஃபெயில் ஆகும்போது, ஆர் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல வந்து அந்த பிளேயர் வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும்போது எதெல்லாம் கொஸ்டின் அரைஸ் ஆகும்ங்கிற விஷயத்த வந்து கௌதம் கம்பீர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க பதிவிடுங்க. தேங்க்யூ.